are the most eminent and humble mentor from free to learn. நிறைய பேர் கேர் காலேஜில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூக்கு வந்திருந்தீங்க தானே நிறைய பேர். ஸோ அப்போது நிறைய பேர் பயந்த ஃபேஸ் இருந்துச்சு. அப்போது கேர் நிறைய பேர் பயந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாஸ் பண்ணுவேனா பாஸ் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. என்னெல்லாம் படிக்கணும்னு கூட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்கன்னு பார்க்கும்போது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட எஜுகேஷன், உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன், எந்த ஈவெண்ட்டில் இருந்தாலும் சரி. என்ன சொல்லுவேன்னா, ஒன்ஸ் பேங்க் ஜாப் கிடச்சிருச்சுன்னா எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த ஜாபை விட்டுறாதீங்க, உள்ளே போயிடுங்க. நிறையா 2-3 பேங்க்கில் செலக்ட் ஆனவங்க, இல்லை 2 செலக்ட் ஆகிட்டு இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமான்னு இருப்பாங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதியிருப்பாங்க, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருப்பாங்க IBPS PO. அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது லக்கு கிடையாது, உங்களுக்கு தெரியாமலே உங்களோட சின்ன ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ எதுக்காகவும் உங்களோட பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க வேலையை மட்டும் விட்டுற வேண்டாம். ஈஸி கிடையாது இன்னமேட்டு கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இயர்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்தாலும் வரும். நிறைய பேட்டர்ன் சேஞ்சஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க இந்தியாவில். நம்ம எல்லாமே லியோ படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், பேன் இண்டியா மூவி. ஆனால் எங்களை மாதிரி டீச்சர்ஸ்க்கு தெரியும், பேன் இண்டியா எஜுகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்டால் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு எக்ஸாம், காமன் சிங்கிள் எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். 2016 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் ப்ரிலிம்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம்னு வந்துச்சு. கோவிட் டைம்லேயே அந்த பேன் இண்டியா எஜுகேஷன் டெஸ்ட் எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சு, வரல. ஸோ 2 வருஷம் இல்லை நெக்ஸ்ட் இயர் வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடவையே உள்ளே போயிடுங்க, போகாமல் மட்டும் இருக்க வேண்டாம். ஸோ அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ், அதாவது உங்களோட தங்கச்சி தம்பி இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்கள் எப்படி படிச்சிங்க, என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணிங்க, வீட்டில் உட்காந்து படிச்சிருக்கலாம், இன்ஸ்டியூஷன் போயிருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்கிட்ட சொல்ல வேண்டியது உங்களோட கடமை, அதை செய்யுங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. ரொம்ப டயர்டாக இருக்கேன், காலையில் 4 மணிக்கெலாம் கிளம்பி வந்து நிறைய பேர் இப்போ தான் பார்த்தோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். கணேஷ் ப்ரோக்கு கங்க்ராட்ஸ். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் ஈவெண்ட் பண்ணுறாரு, இன்றைக்கி 110 சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்துருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் கணேஷ், அப்புறம் அவங்க டீம் ரீனா மேம் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மேலும் மேலும் வந்து இந்த டீம், இந்த குரூப்ஸ் எல்லோரும் வளரணுன்றது என்னோட இது. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். Thank you, sir.